ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனி பேச்சராகவே கேதவே நமக்கு. ஓம் முருகா சரவண பவ புகாய நமக்கு. உலகெங்கும் வாழும் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்குறோம்னா, 2024 செப்டம்பர் மாதம் மிதுன ராசிக்கான ராசி பலன்களை பார்க்குறோம். இந்த ராசி பலன்கள்ல இந்த மாசத்துல கிரகங்கள் எங்கெங்க மாறி இருக்கு, நவக்கிரகங்கள் எங்க மாறி இருக்கு, அதனால நமக்கு பலன்கள் எப்படி எல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கிறதையும், உங்க ராசியில் இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் சுப அசுப யோக நாட்கள் எது எது, இந்த மாசத்துக்கு செப்டம்பர் மாதத்துக்கு எது எது சுபநாள் அசுபநாள் யோகநாள் அப்படி பிரிச்சு தனித்தனியா தான் கொடுத்துருக்குறோம். இது உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா, ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு இந்த நாள் எப்படி இருக்கு, சப்போர்ட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா கிரகங்கள் பலனை கொடுக்குறப்ப பாதசாரத்தின் வழியா கொடுக்கறதுனால நட்சத்திரங்கள் தான் நமக்கு மிக மிக முக்கியம். அவங்களுடைய சப்போர்ட் தான் நமக்கு தேவை. அதனால அந்த அடிப்படையில இதை கொடுத்துருக்குறோம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு சந்திராசிரம தினங்கள், நீங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள், உங்களோடு நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டிய யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு படம், இப்படி எல்லாமே இங்க தனித்தனியா கொடுத்துருக்குறோம். வாங்க நம்ம முதல்ல ராசி பலனை பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களே, உங்க ராசிக்கும் சுகஸ்தானம், தாய், வண்டி, வாகன யோகம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். மாத ஆரம்பத்துல அருமையான இடத்துல தனஸ்தானத்துல இருக்கிற ராசிநாதன் தனஸ்தானத்துல இருக்கிறார். 4ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கு 23ஆம் தேதி 23/9 வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த 3ஆம் இடத்திலேயே 3ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் ஆட்சி ஆகியிருக்கிறார். 16/9 வரைக்கும் இருக்கிறார். ஆக 16/9 வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் வெற்றியிட முடியும். அங்க ஒரு புதாதித்ய யோகம் உருவாகிறதுனால கல்வி, குழந்தைகளுடைய கல்விக்கு என்னெல்லாம் முயற்சி பண்றீங்களோ அது எல்லாம் அங்க வெற்றியிட முடியும். சூரியன் 3ஆம் இடத்து அதிபதியாகி வர்றதுனால அரசு துறையில, அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு, அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, அரசுல டெண்டர் எடுத்துக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அவங்க எல்லாம் அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு மேல சூரிய பகவான் சுகஸ்தானமாக 4ஆம் இடத்திற்கு வந்துடுறாரு. உங்களுடைய ராசி நாதனும் 4ஆம் இடத்திற்கு வர்றாரு. 23ஆம் தேதிக்கு மேல 4ஆம் இடத்துல ஆட்சி ஆகுறாரு. அப்ப இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 4ஆம் இடத்துல சூரிய பகவான், 4ஆம் இடங்கிறது 4ஆம் இடத்து அதிபதியும் ஆட்சியில வர்றதுனால, அங்க குரு பகவானுடைய பார்வையும் இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி வாகன யோகங்கள் கிடைப்பதற்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த மாசம் மிக மிக சிறப்பா இருக்கு. ஆனா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான், நீங்க காவலி நிலத்துல நிலம் வாங்கி விற்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாச கடைசியில ரொம்ப உஷாரா இருந்துங்க. அப்ப மட்டும் நீங்க அந்த டாக்குமெண்ட் விஷயத்துல கையெழுத்து போடுறதுல இந்த மாச கடைசியில 23ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மிகுந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதியான அயனசயன போக ஸ்தானத்திற்கும் பூர்வமுனி புத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல, 5ஆம் இடத்து அதிபதி பூர்வமுனி ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல தன்னுடைய நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆக 17ஆம் தேதி வரைக்கும் அவர் அங்க இருக்கிறாரு. 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வண்டி வாகனங்கள், லக்ஸூரியஸ் தொழில் செய்யறவங்களுக்கு, அதுக்கு மேல 17க்கு மேல 18ல இருந்து இந்த மாசம் முடிகிற வரைக்குமே சுக்கிர பகவான் ஆட்சி ஆகிறார். 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்திலேயே ஆட்சி. அது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். அப்ப மனைவியினால, கூட்டுத்தொழில் செய்யறவங்களால, வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு
இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா மிதுன ராசியில இருக்கிறவங்களுக்கு இருக்கு. என்ன மாச கடைசியில கொஞ்சம் எச்சரிக்கையா நீங்க இருந்துக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ராசியிலே இருக்காரு. அப்ப 6ஆம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கிறப்போ நம்ம வாயை கட்டி இருந்துக்கணும். இல்லைன்னா நம்ம வாக்குனாலேயே நமக்கு பிரச்சனை வந்துடும். ஆனா அவரே 11ஆம் இடத்துக்கு அதிபதியா இருக்கிறப்ப ஸ்தானாதிபதியா இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு மாதம். ஏற்கனவே 4ஆம் இடத்துல 3ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்து அதிபதி எல்லாம் நல்லா இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் வீடு நிலம் வாங்குறதுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால நீங்க உங்களுடைய வாக்கு கரெக்டா வச்சுக்கோங்க. அதை மட்டும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் நிறைய கிடைக்கும். அதுக்கு அடுத்தது 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்குமான 7ங்கிறது மனைவி களத்திரம் வியாபாரம் கூட்டு தொழில் அப்படி சொல்லக்கூடிய, ஆனா அதுவே உங்களுக்கு பாதக ஸ்தானமாகவும் வருது. அப்ப பாதக ஸ்தானாதிபதி உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைகிறது அப்படிங்கிறது ஒரு விதத்துல நல்லதா இருந்தாலும் 10ஆம் இடத்திற்கும் அவரே அதிபதியா வர்றதுனால தொழில் ரீதியான முடக்கங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு 8, 9ஆம் இடத்திற்கு அதிபதியான ஜீவன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் வக்கரமாகிறாரு. 10ஆம் இடத்து அதிபதியும் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைகிறார். அப்ப தொழில் ரீதியான முடக்கங்கள் இந்த மாசம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மற்றபடி உங்களுக்கு நீங்க விரும்பக்கூடிய அனைத்து உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஒரு ராசிக்கு 10ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார். தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கார். அப்ப ராகு பகவான் யார் சாரம் வாங்கியிருக்காருன்னா சனி பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கார். உங்க ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதியினுடைய சாரம் வாங்கி இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு தொலைதூரத்துல போய் வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மாதமா இருக்கு. மொத்தத்துல இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதங்கள் நிறைந்த மாதம். ஆனா நம்ம வாக்குனால நம்ம பிரச்சனை நாமளே உருவாக்க கூடாது. அதை மட்டும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம். தேர்ந்தவர்களே, அடுத்தது மிதுன ராசிக்கான சந்திராஷ்டம தினங்கள் 14/9/24 காலை 3:20 முதல் 16/9/24 காலை 5:40 வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள். மிருகசீரிடம் 3-4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 2, 4, 6, 8, 10, 12, 14, 17, 20, 22, 25, 27, 29 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் செப்டம்பர் 1, 3, 15, 18, 26, 28. யோக நாட்கள் செப்டம்பர் 10, 12. இதுல சில நாட்கள் விடுபட்டிருக்கும். அவைகள் மத்திம பலனை கொடுக்கக்கூடிய நாட்கள். இந்த சுபநாள் அசுபநாள ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ஒரு காரியத்தை செய்யறப்ப எடுத்து நீங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு நாள் நமக்கு சப்போர்ட்டா இருக்கா, நல்ல நாளா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா அந்த காரியம் தோல்வி அடையாம அன்னைக்கு வெற்றி அடையும். அந்த மாதிரி ஒரு கைட்லைனுக்காக இதை கொடுத்துருக்குறோம். எல்லாரும் அதை பயன்படுத்திங்க. அடுத்து நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு அல்லது நாராயணன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப மிக மிக சிறப்பு. அது கூட சந்திர சூடேஸ்வரர் வழிபாடும் மிகச்சிறப்பு. உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னா மான் தலை படம் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். அடுத்து திருவாதிரையில பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 1, 3, 6, 7, 9, 11, 13, 15, 18, 21, 23, 26, 28. அசுப நாட்கள் செப்டம்பர் 2, 5, 16, 19, 27, 29. யோக நாட்கள் செப்டம்பர் 11, 13. நீங்க திருவாதிரையில பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணுனுடைய வழிபாட்டோடு நடராஜர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி நீங்க வச்சுக்க வேண்டிய படம் நடராஜனுடைய படம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு தெய்வ அனுகூலம், ஒரு மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும்.
அடுத்தது புனர்பூசம் 1, 2, 3 மாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 2, 4, 6, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 27, 29 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் செப்டம்பர் 1, 3, 6, 7, 17, 28. யோக நாட்கள் செப்டம்பர் 12, 14. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாட்டோடு ஸ்ரீராமர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக படத்தை வீட்டுல மாட்டுங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும். ஏன்னா இருக்கிற நட்சத்திரங்கள்லயே நிறைய பிரச்சனை சந்திக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்கள்ல இதுவும் ஒண்ணு. அதனால ராமர் பட்டாபிஷேக படம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் உள்ள எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.